ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இது ஜோதிட வகுப்பு பகுதி 20. நம்ம இதுக்கு முன்னாடி முந்தைய வகுப்புகளில் தாரைகளை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 1வது தாராய், அதாவது ஜென்ம தாரையிலிருந்து 2வது சம்பத்து தாரை, 3வது, 4வது, 5வது, 6வது தாரை வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? 6வது தாரை என்ன அப்படின்னா சாதகத்தாரை அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா சாதகத்தாரை. தாரைன்னா நட்சத்திரங்கள் அப்படி சொல்றதுங்கிறது பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வகுப்பை தொடங்கலாம். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஜோதிட வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு முன்பாக கடவுள் வணக்கம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் ஷர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஷ்மகே. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவான ஹயக்ரீவரை வணங்கி வகுப்பை தொடங்குவோம். இது பார்த்தீங்கன்னா ஜோதிட வகுப்பு பகுதி 20 தாரைகள் பற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7வது தாரை பார்த்துக்கோங்களேன். 6வது தாரை பார்த்துட்டோம். 6வது தாரை சாதகம். சாதகம்னா நமக்கு நல்ல விஷயங்கள், நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக டக்கு டக்குன்னு நடத்தி கொடுக்கும். அப்போ ஒரு மீட்டிங் போகிறோமா, இது போகிறோமா, முக்கியமான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன், நமக்கு சாதகமாக அமையணும்ப்பா அப்படின்னா இந்த நாட்களில் போய் பண்ணலாம். 6வது நட்சத்திரம் அப்போ சாதகத்தாரை. அந்த நாளில் நம்ம ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பங்கு பாகம் பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பிரச்சனையாக போயிட்டே இருக்கு. இந்த சாதகத்தாரை நாளில் சென்று நீங்கள் போய் நீங்கள் எதிராளிகிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். இந்த நாட்களில் நீங்கள் போய் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக தீராத விஷயம் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இப்போ 7வது தாரை. 7வது தாரை தான் பார்த்தீங்கன்னா வதைத்தாரைன்னு சொல்கிறாங்க. வதைத்தல் அப்படின்னா நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறது தான் அது. வதைத்தாரைங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்துறது. நம்முடைய நட்சத்திரத்திற்கு 7வதாக வரக்கூடிய நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ பூச நட்சத்திரத்திலேருந்து 6வது நட்சத்திரம் என்ன பார்த்தோம்? ஹஸ்தம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது 7வது நட்சத்திரம் என்ன அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 7வது நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் வதைத்தாரை. வதைத்தாரை அப்படிங்கிறது. அப்போ வதைனா நம்மளை போட்டு யாராவது போட்டு செம அடி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வதைத்தல்னு பேரு. ஓகேங்களா? அப்போ இந்த நாளில் போய் ஒரு விஷயம் ஒன்று பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருமே அடிக்க தேவையில்லை, அந்த காரியமே நம்மளை போட்டு வதைத்து, அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்திடும், பயங்கர கஷ்டப்படுத்தி கொடுத்துரும், பயங்கர கஷ்டத்தில் கொண்டாந்து விட்டுரும். ஏண்டா இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு கொண்டாந்து கொடுத்துரும். அப்போது என்ன பண்ணோம்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜை கூட வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப பேர் கரெக்டாக போய் ஜோதிடர்கிட்ட போய் ஒரு நாளை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திர நாள் எது அப்படிங்கிற கரெக்டாக செலக்ட் பண்ணாமல், அதாம்மா இதில் பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்காங்களே, இல்லைன்னா கல்யாண மண்டபத்தில் போய் நீங்கள் கேட்பீங்க, சார் இந்த டேட்டு தான் சார் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு டேட்டெல்லாம் கொண்டாந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மேரேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. எப்போ? வதைத்தாரையில். அப்போ அந்த வதைத்தாரையில் ஒரு மேரேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மேரேஜுங்கிறது என்னங்க? லைஃப் லாங்காக ஒரு இருவரும் இணையக்கூடியது தான் ஒரு திருமண சம்பந்தம், திருமண பந்தம். ஓகேங்களா? லைஃப் லாங்காக 2 பேருமே அந்த வாழ்க்கையில் மிக மிக சிறப்பாக மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்தடுத்ததாக இருக்கக்கூடிய சந்ததிகளை பெற்று அடுத்தடுத்ததாக அவங்களோட தலைமுறையாக நீடூழி வாழணும். அதுக்கு தான் திருமண நாள். ஓகேங்களா? வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அது. அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் போய் ஒரு வதைதாரை நாளில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? சில பேரோட ஃபேமிலியில் பாருங்களேன், மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்டா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன்டா இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே ஒரு மனநிலையை கொடுத்துரும். இதுதான் வதைத்தல். அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காது, நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம இன்னைக்கு ஒரு சாம்பார் ஒன்று வைன்னு சொல்லி சொல்லுவோம், அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை ரசம் தான் வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதுதான் வதைத்தல்னு பேர். சரிங்களா? சண்டே வந்திருக்குமா, லீவு நாள் இருக்குது, இன்னைக்கு சிக்கன் பண்ணலாம், இல்லை பின்ன ஏதாவது நான்வெஜ் எதாவது பண்ணலாமா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாங்கிற ஒரு பிளான்ல நீங்கள் போவீங்க. இல்லைங்க இன்னைக்கு எனக்கு ஒன்றும் முடியாதுங்க, நமக்கு உடம்புல ஒன்றும் முடியாது, உடம்புல சரியில்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு நம்மளை அம்போன்னு விட்டுருவாங்க. இதுதான் வதைத்தல். இல்லை அப்படின்னா நம்ம எதாவது பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பேசுகிறப்பவே பார்த்தீங்கன்னா அது கணவனாக இருந்தாலும் சரி தான், மனைவியாக இருந்தாலும் சரி தான், இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி வரும் அப்படின்னா நம்மளை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே வார்த்தைகள் வரும்.
ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடுக்குன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், இல்லை பின்ன வந்து ஏதாவது இந்த பொருள் வாங்கணுங்க, போய் வாங்கிட்டு வரீங்களா கடையிலன்னு சொல்லி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க, உனக்கு வேணா நீ போய் வாங்கிக்க, என்னாலாம் போக முடியாது. எப்படி இருக்கும்? மனசுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுதாங்க வதைத்தல். ஓகேங்களா? அப்போ இந்த வதைத்தாரையில வந்து நம்ம ஒரு மேரேஜ் பண்றது இது மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு இன்டர்வியூக்கு வந்து நம்ம போறோம், போய் அங்கே செலக்ட் ஆகிட்டோம் சூப்பரா, நீங்க இந்த நாளையிலேருந்து ஜாயின் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. பயங்கர ஹாப்பி. நான் நினைச்ச மாதிரியே வந்து கரெக்டாக வந்து ஒரு அமௌண்ட் கிடைச்சிட்டு எனக்கு அது நினைச்ச மாதிரியே சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எல்லா விதமான விஷயம் எல்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம கேட்டது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீங்க வந்து எந்த நாளில் போயிருப்பீங்க? உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்துக்கு நாளில் தான் போய் இன்டர்வியூ போயிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா 6வது நட்சத்திரம் என்ன? சாதகத்தாரையா வருது. அப்போ அந்த சாதகமும் அமைந்துடும். நீங்க நாளைக்கே வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மறுநாள் நீங்க போவீங்க, எந்த தாரையில போய் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எந்த தாரையில போய் வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்க? வதைத்தாரையில். ஓகேங்களா? இந்த வதைத்தாரையில போய் ஜாயின் பண்ணுவீங்க ஆபீஸ்ல. போய் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், அங்க சுத்தி இருக்கிறவங்களும் போட்டு நம்மளை குமுறி எடுப்பாங்க. அது மாதிரி நமக்கு மேல ஹெட்டுன்னு இருக்காரு இல்லைங்களா, அவருமே வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். பயங்கர டிஸ்டர்பா இருக்கும். ஏண்டா இந்த வேலையில வந்து சேர்ந்தோங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வதைத்தல். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம், அதுக்கு கூட வந்து ஏங்க சும்மா இருங்க, ஏதாவது ஒரு இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லி மனசு கஷ்டப்படுத்துவாங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏன்பா நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த வேலையும் சேர்த்து பார்த்துரு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இல்லை சார் என்னால் பார்க்க முடியாதுன்னா, என்னது பார்க்க முடியாதா, நான் ஒன்றா எம்டிகிட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமாக நம்மளை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வதைத்தாரை நாளில் ஒரு ஸ்கூலில் போய் சேர்றீங்க, குழந்தைகளை வந்து ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க. ஓகேங்களா? அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்க. அந்த குழந்தை வந்து ஏதாவது எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு ஆன்சர், ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து டவுட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீச்சர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் போய் பேச வந்துட்ட பாரு, உட்கார்ற அப்படிங்கிற மாதிரி அவங்கள போட்டு மனசு கஷ்டப்படுத்துவாங்க. மனசு கஷ்டப்படுத்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட், பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய நண்பர்களே வந்து அவங்கள வந்து ரொம்ப கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், டீச்சரும் வந்து திட்டுறாங்க, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த குழந்தைங்களை வந்து எந்த நாளில் போய் சேர்த்தாங்கன்னு சொல்லி வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த குழந்தைகளுடைய நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமான வதைத்தாரையில் சென்று அந்த குழந்தையை அந்த பள்ளியில் சேர்த்திருப்பார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரிதாங்க, சரிங்களா, ஸ்கூல்ல சேர்க்கறது, திருமணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யறது, இப்படி முக்கியமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரிதான். ஓகேங்களா? அப்போ இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தாரை என்னங்கிறத பார்த்து சேருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் கூட ஒன்று இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபேரில் விழுந்துருவாங்க. ஓகேங்களா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குது, முதலாவதாக என்னுடைய மனம் திறந்து அவங்ககிட்ட வந்து என்னுடைய அன்பை சொன்னது இந்த நாளில் தான். அவங்கள மனதார நான் விரும்புகின்றேன், நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த முதலாவதாக அந்த காதல் விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நாள் பார்த்தீங்கன்னா வதைதாரையா இருக்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்மளை போட்டு ரொம்ப அவஸ்தைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. 10 மெசேஜ் அனுப்பல, ஏன் என்ன பண்ணல, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் லேட்டாக வர்ற, நான் மெசேஜ் பண்ணால் ஒன்றுக்கு பண்ண வேண்டியதுன்னு அதை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க சொல்லி ரொம்ப நம்மளை போட்டு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த வதைதாரை நாளில் தான் முதலாவதாக சந்தித்திருப்போம், முதலாவதாக நம்முடைய மனதில் உள்ளதை அவர்களிடம் தெரிவித்திருப்போம். அப்ப என்ன நடக்கும்? இதெல்லாமே நடக்கும். ஓகேங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வந்து புதுசாக வந்து ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கே வேலை பார்க்குறவனும் உருப்படியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நமக்கு வர்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஒன்று கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தா கூட அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப வதையா இருக்கு. அதாவது மென்டலியாக நம்மளுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதுதான் வதைத்தல். சரிங்களா? அதை வதைக்கலாம், நம்மளை போட்டு அடிக்கிறது, நம்மளை போட்டு நொறுக்கிறது, நம்மளை போட்டு நெருக்கிறது, ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது. இதுதான் இந்த தாரையினுடைய மிக மிக அற்புதமான விஷயங்கள். இது எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திர நாளில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? புதுசா ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செய்து எடுக்காதீங்க அந்த வதைதாரை நாளில். அந்த நாள் வந்து அந்த புதுசா ஒரு பைக் எடுத்து பூஜைலாம் போட்டது பார்த்தா ரொம்ப பேர் ஆக்சிடென்டா நடக்குது இல்லைங்களா. இதை மாதிரி வதைதாரை நாளில்
இந்த பைக் எடுக்கிறது, முக்கியமான வாகனங்களை எடுப்பது இந்த நாள் எடுக்கிறதுனால தாங்க இந்த பிரச்சனையே நடக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி வந்து சில பேர் ரொம்ப இது மாதிரி இந்த பயணங்கள்லாம் போவாங்க. அது மாதிரி பயணங்கள்லாம் போறப்ப ஒரு குரூப்பா சேர்ந்து போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்ல அந்த வாகனம் போய் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு 20 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 பேரை வந்து நீங்க எடுத்து பாருங்க. அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிருத்திக்கு தாரையா இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வதை தாரையா இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3வது தாரையாக வரக்கூடிய அந்த அந்த விபத்து தாரையா வரும். இப்படி எல்லாமே சேர்ந்ததா 15 நபர்களுக்கும் இருக்கும். அப்போ எப்படி இருக்கு? மற்ற 5 நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதக தாரையா வந்திருக்கும், மைத்திர தாரையா வந்திருக்கும், சம்பத்து தாரையெல்லாம் வந்திருக்கும். இந்த 15 பேருக்கு இருக்கக்கூடியது எது பலமா இருக்கோ அதான் நடக்கும். அப்ப என்ன பண்ணும்? அந்த 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 கார் வந்து எங்கேயாவது போய் ஒரு பள்ளத்தில் உருண்டு கிடக்கும். அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால நாம பயணங்கள் செல்லும் போதும் சரிதான், இந்த நாட்கள்லாம் எனக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு, போக முடியும், இந்த நாள் தான் கிளம்ப முடியும் அப்படின்னா தயவு செய்து அந்த நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து சில சில டைமிங் இருக்குங்க. ஓகேங்களா? அதற்கு முன்பாக நம்முடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வீட்டிற்கு வெளியே வைத்து விட்டு நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் வந்து வெளியில இருந்துடலாம். சரிங்களா? வீட்டை விட்டு வெளில போயிட்டோம். இப்போ அந்த வதைத்தாரை வந்து மதியம் வந்து 12 மணிக்கு மேல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? வதைத்தாரை 12 மேல ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நடக்கிறது என்னது? நமக்கு சாதக தாரை 6வது தாரை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 மணி மேல தான் பஸ் வரப்போகுது. அப்போ 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா வதைத்தாரை ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உடைமைகள், அந்த பேக்லாம் இருக்கு இல்லைங்க, டிராவல் பண்றதுக்கு அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு நல்ல நேரம் பார்த்து வெளியில, அதாவது வீட்டு வாசலை தாண்டி வெளியில கொண்டு போய் வச்சிடணும். வெளில கொண்டு போய் வச்சுட்டு வெளியிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10-11 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடங்கள் வரைக்கும் வெளியில இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாரையின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவு சரி செய்து கொள்ளலாம், ஓரளவு குறைத்து கொள்ளலாம். சரிங்களா? இதுதான் இருக்க போற ஒரு சிறிய ஒரு பரிகாரம் மாதிரி வந்து இதுதான். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த தாரைகள் மூலமாக வரக்கூடிய பல விஷயங்கள் இருந்து வந்து நம்ம ஓரளவு தப்பிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுவரை இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து அளிக்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.